கயல். இன்னைக்கான கயலோட அப்கமிங் வீடியோஸில என்ன இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்ம தேவியோட வளகாப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பா செய்யணும். அதெல்லாம் கண்டிப்பா வந்து நம்ம விக்னேஷ் வந்து வந்தா தான் வந்து செய்யணும் அப்படின்ற மாரி வந்திருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, எங்க இந்த ஃபங்ஷன்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வர்றத இந்த கோயில்ல தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம வந்து பார்த்துக்கணும் அப்படின்றதுல நம்ம கயல் வந்து ரொம்பவே குறியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க விக்னேஷ் கண்டிப்பா வருவாரு. அதெல்லாம் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்காங்க. அவங்க அம்மா வேதவள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்து ஒரு அசிங்கப்பட்டு போன மாரி வந்து அவங்க ஃபீல் பண்ணி வந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த விக்னேஷ் கிட்ட சொன்னா, அவங்க வருவாரா? வரமாட்டாரா? அப்படின்னு வந்து யாரெல்லாம் வந்து சந்தேகப்படுறீங்க அப்படின்றத கீழ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவர் எப்படியும் கண்டிப்பா வருவாரு அப்படின்றவங்க மட்டும் லைக் பண்ணிடுங்க வீடியோ கூட. ஸோ கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தேவி எதிர்பார்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா வந்து இங்க வந்து அந்த ஃபங்ஷனுக்கு வந்து கண்டிப்பா வந்து கலந்துக்க தான் போறாரு. அது மட்டும் இல்லாம அவங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து எதிர்பார்க்குறது ஒண்ணே ஒண்ணு தான். இங்க விக்னேஷ் கண்டிப்பா வந்து வருவாரு அப்படின்றத மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்க வேதவள்ளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா அவங்க பையன்கிட்ட வந்து ஓத தான் போறாங்க. "டேய் அங்க நீ போகவே கூடாது. என்ன அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டா. அதுவும் உன் தங்கச்சி இருக்கா பார்த்தியா? அவ இன்னுமே என்ன பார்த்தினாக்கா, ரொம்பவே என்ன கேவலப்படுத்திட்டா. நான் அவள பார்க்கலான்னு போனா, ஓ! எல்லாம் விஷம் வச்சு அவள கொல்ல பார்க்குறாங்க" அப்படின்னு போய் சொல்ல போனா, அவளே வந்து அந்த குடும்பத்துக்கு ஆதரவா தான் பேசுறா. நானா நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த மாரி எதுவும் செய்யவே இல்லடா. ஆனா அவ போயிட்டு வந்து அந்த குடும்பத்தில வந்து, ஸோ இப்படிதான் இருக்கா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேதாவல்லி வந்து அவங்க பையன் விக்னேஷ் கிட்ட வந்து ஓதுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அது சரியா இல்ல. ஆனா நம்ம விக்னேஷ் கண்டிப்பா வந்து புரிஞ்சுப்பாரு. ஸோ இந்த விஷயம் யார் செஞ்சிருப்பா அப்படின்றத மாரி வந்து ஸோ அவங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ விக்னேஷ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்துல வந்து கண்டிப்பா வந்து ஸோ அந்த ஃபங்ஷனுக்கு வந்து கண்டிப்பா வந்து சிறப்பா வந்து செஞ்சு குடுப்பாரு அப்படின்னு நெனைக்கிறவங்க யாரெல்லாம் இருக்கீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதிர்பார்த்துட்டு இருக்க அந்த நேரத்துல கண்டிப்பா வந்து விக்னேஷ் சூப்பரான சர்ப்ரைஸ் வந்து குடுக்க போறாரு. அந்த ஃபங்ஷன்ல வந்து அவர் வந்து கலந்துக்கிறதுக்கான நேரம் ஸோ சீக்கிரமாவே வரப்போகுது. நம்ம விக்னேஷ்காக யாரெல்லாம் வந்து இங்க வீடியோவ பார்த்து லைக் பண்றீங்களோ, ஸோ பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம, ஸோ இங்க விக்னேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஃபங்ஷனுக்கு போலாமா? வேணாமா? அப்படின்ற டவுட் வந்து கண்டிப்பா வந்துட்டே தான் இருக்கு. ஸோ ஸோ ஃபங்ஷனுக்கு வர அன்னைக்கு சூப்பரான ஒரு என்னது ஸோ கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்து அவரு வந்துருவார்ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. பாய்.